அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு உங்களுக்காக பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஜாப் வேகன்சி வந்துருக்குது நண்பா. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, தேர்வே இல்லை, உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நண்பா. தேர்வு இல்லாமல் வேலைங்கிறது ரொம்ப பார்த்திங்கன்னா அதிகமாக வர்றது கிடையாது. ஏதோ ஒரு சில ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் இல்லாமல் நேர்காணல் மட்டும்தான் சொல்லுவாங்க நண்பா. அந்த ஜாப்பில் நம்ம அப்ளை பண்ணி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதில் நேர்காணலில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேங்க் ஜாப்பு, டிஎன்பிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, நேர்காணல் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லுவாங்க நண்பா. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாமினேஷன் கிடையாது. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு கட்டாயம் தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக்காங்க நண்பா. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு அறிவித்த ஜாப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா தமிழ் தெரியலனா பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் எலிஜிபிள் நண்பா. அதை நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா 60,000 ரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணம், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 6 வேணாலும் அப்ளை பண்ணிடலாம் நண்பா. உங்கள் மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்துட்டு இருக்குது நண்பா. நான் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பா. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கும் வந்திருக்குது நண்பா. ஒவ்வொரு மாவட்டமாக வந்திருக்குது. உங்களுடைய மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நண்பா. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. உங்கள் மாவட்டத்துக்கு நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் நண்பா. இது ஒரு பயனுள்ள தகவலாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா புது வியூவர்ஸாக இருந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா டிஹெச்எஸ்எஸ் ஜாப்னு சொல்லுவோம். இதோட விரிவாக்கம் பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக முதலமைச்சர் பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அந்த துறையில் பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி அந்தந்த மாவட்டத்தில் வந்துட்டு இருக்குது நண்பா. அதனால் பார்த்திங்கன்னா இது திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துக்குது. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா 24/3/2025 மாலை 5 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லிக்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங், என்னென்ன வேகன்சின்னு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா 12 வேகன்சி இருக்குது நண்பா. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 60,000 ரூபா சொல்லிக்காங்க நண்பா. இதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்குன்னு சொல்லிக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லிக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லிக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்கு 12 வேகன்சி இருக்கிறதா சொல்லிக்காங்க நண்பா. இது பார்த்திங்கன்னா நீங்கள் 18,000 ரூபா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லிக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங்னு சொல்லிக்காங்க நண்பா. நீங்கள் ஜென்ரல் நர்சிங் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கலாம்னு சொல்லிக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வேகன்சி இருக்குது. இதுக்கு சம்பளம் உங்களுக்கு 14,000 ரூபா கொடுக்குறாங்க நண்பா. இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது 12th பார்த்திங்கன்னா நீங்கள் பயாலஜி அப்படி இல்லைனா பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் படிச்சிருக்கணும்னு சொல்லிக்காங்க நண்பா. அதேமாதிரி தமிழ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லிக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்குக்கு எல்லா ஜாபுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கோங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் 2 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லிக்காங்க நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பதவி பார்த்திங்கன்னா தற்காலிகம். இந்த பதவி பார்த்திங்கன்னா எந்த ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒப்புதல் கடிதம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்ப படிவத்துடன் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்லையும் நீங்கள் சைன் பண்ணணும்னு சொல்லி செயல்பாட்டு ஸ்டேட் நகலை சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் பார்த்திங்கன்னா 24/3/2025 நேரடியாகவோ இல்லை போஸ்ட் மூலியமாகவோ அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே கையொப்பன்ற சான்றிதழ் சரிபார்ப்பு கீழே பார்த்திங்கன்னா யார் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களா பாருங்கள். நிர்வாக செயலர், மாவட்ட சுகாதார அலுவலர், அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர், இவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் இன்டர்வியூ கூப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. மேலே குறிப்பிட்ட காலி பணியிடம் பார்த்திங்கன்னா தோராயமானது தான். இந்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும், குறையலாம், அதிகமாக சொல்லியிருக்காங்க. எப்பயுமே குறைஞ்சது வாய்ப்பு இல்லை, அதிகமாகும் நண்பா. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க நண்பா.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஏன் உங்களை அப்ளை பண்ண சொல்லுங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி ஜாப் தான். இது ஏன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணுன்னா இதுக்கான காரணம் ஒன்று இருக்குது நண்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கலாம், கிடைக்காம கூட இருக்கலாம். நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறீங்க, நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஜாப் வாங்கினீங்களா, உங்களுக்கு 11 மாதம் 12 மாதம் ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் 10 மாதம் ஒர்க் பண்ணினீங்களா பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கும் உங்களுக்கு 60,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க நண்பா. MBBS தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா, 6,60,000 இந்த மாதிரி வரும் நண்பா. இந்த 6 லட்சங்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் கட்டி நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறத நீங்கள் இதில் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாப் வாங்கி பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் நுழைஞ்சிக்கலாம் நண்பா. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அப்ளை பண்ண சொல்கிறேன். இது மாதிரி நிறையா டிப்ஸ்லாம் நிறையா இருக்குது நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் நண்பா. அதேமாதிரி பழனி முருகன் கோயில், திருவண்ணாமலை, இந்த மாதிரிலாம் நிறைய ஜாப்ஸ் இன்ட்ரி கொஸ்டின்லாம் வந்து இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.